ஹலோ கைஸ், நான் உங்கள் கேம் கிராஃப்டர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூனிட்டி கேம் இன்ஜினை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் அந்த ஃபஸ்ட் லிங்க்கை வந்து தொட்டிங்க அப்படின்னா பேஜுக்குள்ளே போகும். இந்த பேஜில் தான் நம்ம வந்து யூனிட்டி டவுன்லோட் பண்ண போகிறோம். இருங்க, டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். வெயிட் பண்ணுங்கள், லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து எனக்கு வந்து இது தேவைப்படாது. அதனால் நான் வந்து அதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் முதல்ல ஃபைல் மேனேஜரில் போய் டபுள் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் சைன்இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இதில் இந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2D கேம், 3D கேம் எல்லாமே வந்து டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த இது வேணுமோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராஜெக்ட் நேமில் உனக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து நீ கொடுத்துக்கலாம். அது உன் விருப்பம். இன்ஸ்டால் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க, இன்ஸ்டால் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன சர்வரில் வந்து நமக்கு கேமை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இதில் வந்து நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. 6.2, 6.0, ஓல்டு வெர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதில் உனக்கு எந்த வெர்ஷன் வந்து உனக்கு தேவைப்படுதோ அந்த வெர்ஷனை வந்து நீ டவுன்லோட் பண்ணிக்கோ. உனக்கு வசதியாக இருக்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். லேர்ன்ஸுக்கு போகலாம். லேர்ன்ஸில் வந்து என்ன அப்படின்னா, யூனிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி யூனிட்டியை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ரிசோர்ஸஸில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கோட கேம் சீன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கேம் சீனில் வந்து எப்படி 2D கேம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். அதாவது ஒரு ஸ்க்ராட்சிலிருந்து ஒரு 2D கேமை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணி அதிலிருந்து ஃபுல் கேமையும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் வித் கோடிங்கோட நெக்ஸ்ட் வீடியோவில்.